தொகுதியில் புனித ரமலான் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக விளங்கும் அவர்களின் மார்க்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் உணர்வையும் என்றும் மதிக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் வழங்கிட வருகை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டுக்கிணங்க மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்ற தத்துவத்திற்கிணங்க ஒப்பாரும் மெக்காரும் இல்லா திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவன் தளபதி அவர்கள் அந்தந்த மதத்தினர் கொண்டாடுகின்ற நிகழ்வுகள், அது ஈகை பெருநாள் என்றாலும் சரி அல்லது கிறிஸ்துமஸ் பெருவிழா அல்லது தைத்திங்கள் தமிழர் நாளாம் பொங்கல் திருநாள் என்றாலும் சரி, ஜைன மதத்தினர் கொண்டாடுகின்ற புத்தர் நிகழ்வு என்றாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் எம்மதமும் சம்மதமே என்று அனைத்து நிகழ்வுகளிலும் நிரந்தர கலந்திருக்கின்ற எங்கள் ஆரியர் முதல்வர் ஏழைகளின் பசி உணர்ந்து ஈகை வழங்க வேண்டும் என்பதற்காக கடமையாக்கப்பட்டது நோன்பு. இன்று நோன்பு வைத்த நோன்பாளிகளின் பசி துறக்கும் உணவு படைக்க வந்திருக்கின்ற நம் முதல்வர் நோன்பாளிகளின் பசியை மட்டுமல்ல பள்ளி குழந்தைகளின் பசி உணர்ந்து காலை உணவு திட்டத்தை தந்த கருணை உள்ளம் படித்த முதல்வரை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இஸ்லாமிய குடும்பங்களில் ஒளியேற்றி வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீட்டு தந்தவர் நம் கலைஞர். ஆனால் இன்று ஒரு நாள் கூற்றுக்கு மீசையை வைத்தான் மேடையில்லை என்பது போல் ஒரு நாள் முல்லா அணிந்து விட்டு ஓடுபவர் அல்ல நம் முதல்வர். தொப்புள் கொடி உறவான் இஸ்லாமிய நண்பர்களின் பாதுகாவலர் தான் நம்முடைய முதல்வர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இஸ்லாமிய சொந்தங்கள் புடைசூழ இந்நாளும் இஸ்லாமியர் ஈகையோடு கலந்திருக்கின்ற குளத்தூர் தொகுதியின் கோமகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றோம். ஒரு நாள் கஞ்சி குடித்து ஓடுபவர்கள் மத்தியில் இஸ்லாமியர்களின் நெஞ்சிலே குடியிருக்கின்ற எங்கள் முதல்வரை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம். உங்களிடம் வாக்கு மட்டும் கேட்கின்ற வருகின்ற தலைவர் அல்ல எங்கள் தலைவர். உங்கள் வாழ்வுரிமையையும் இஸ்லாமிய மக்களின் வாக்குகளை கேட்டு மட்டும் வருகின்ற தலைவர் அல்ல எங்கள் தலைவர். உங்களுடைய வாழ்வுரிமையையும் உங்கள் வாழ்வாதார உரிமையையும் உங்கள் வழிபாட்டு உரிமையையும் மீட்டு தருகின்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனை வருக 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 என்று குளத்தூர் தொகுதியின் சார்பில் அன்போடு வரவேற்று ஆரியர் தலைவரே, 2026 என்பது உங்களுடைய 200 என்பது நிச்சயம், 234 என்பது லட்சியமாக கொண்டு செயல்படுவோம் 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 என்று கூறி ஈகை திருநாளிலே நோன்பிருக்கின்ற பெருமக்களுடைய பெருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. தூய உள்ளத்தோடு அத்தரின் வாசனைக்கு இணையாக நோன்பாளிகளின் வாய் வாசனை என்பது இந்த ஆட்சியை வாழ்த்தட்டும். மீண்டும் 2026 ஆண்டு இஸ்லாமியர் ஆட்சி இந்த தமிழகத்திலே மலரட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்வில் தற்போது உரை நிகழ்த்துவதற்காக மயிலம் பெரியபுரு ஆதினம் சிவஞான பாளைய சுவாமிகள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
கையில கொடுத்தது சாமி. எல்லாம் வல்ல குருவர்களையும் திருவர்களையும் வணங்கி இன்று உலகமே பாராட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற தலைவர், மக்களுக்கு நல்லாட்சியை தருகின்ற தலைவர், இந்தியாவிலே அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இதில் மயிலம் பொம்மபுர ஆதீனத்தின் சார்பாக அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழாவிலே சிறப்பாக நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய போற்றோருக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற பல்வேறு சமயத்தை சார்ந்த தலைவர் பெருமக்களே, இறைவனுடைய பெயரை சொல்லி இறைவனால் நாம் வாழ்கின்றோம், எல்லா ஒளியும் இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள் உண்மையிலேயே ஒரு சிறப்புக்குரிய நாள். ஏனென்றால் நம்மளுடைய பாரத நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது உருவாக்கிய தலைவர்கள் எல்லாம் இந்த நாடு எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் சாசனத்தை வகுத்தார்கள். அந்த வகையிலே முகப்புரியில் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பிரதமான கோட்பாடுகளாக அமைக்கப்பட்டதுதான் நம்மளுடைய பாரத நாடு. என்றால் நாம் எல்லாம் அடிப்படையில் மனிதர்கள். நாம் மனிதராக பிறந்திருந்தாலும் நம்மை வழிநடத்துவது என்பதற்கு நமக்கு மேலே இருக்கின்ற இறைவன், அவனுடைய அருளால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்காலத்தில் எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருப்பதற்காகவே நம்முடைய அரசியல் சாசனம் படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ரமலானுடைய விழாவினை பார்க்கின்ற போது ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்றார், விவேகானந்தனுடைய வார்த்தைகளை படித்த போது புனித குரான் மூலம் அணுகுவது, சமத்துவத்தை அணுகுவது என்பது பொருத்தமாகப்பட்டது என்று விவேகானந்தரை ஒப்பிட்டு நம்முடைய அறிஞர் பெருமக்கள் ஒருவர் சொல்கின்றார். இந்த விழாவினை பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஏனென்றால் இது இஸ்லாம், இந்த ரமலான் விழா என்பது ஒரு சமய விழா. நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். சமயம் என்பது அது எந்த சமயமாக இருந்தாலும் சரி, அந்த சமயம் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும். அதுதான் அந்த சமயத்தினுடைய அடிப்படையான கோட்பாடாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் 1000, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சமய தலைவர்கள் எல்லாம் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அதிலே நல்ல செய்திகள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற போது நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளாக பெற்றோருக்கு என்றும் மதிப்பு கொடுங்கள் என்று அவர்கள் ஏறக்குறைய பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக குறிவிட்டு சென்றார்கள். அதுபோல அறிஞர்களின் தொடர்பால் நன்மைகள் கிடைக்கும் என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். விருந்தினர்களை உபசரியுங்கள் என்று சொல்கின்றார்கள். சென்றதை நினைத்து மனம் வருந்தாது என்று குறிப்பிடுகின்றார்கள். இறந்தவர்களை இழிவாக குறைவாக பேசாதீர்கள் என்று சொல்கின்றார். இறைவன் உலகில் உதவி செய்வதற்காகவே நம்மை படைத்திருக்கின்றான், அதுதான் முக்கியம். இன்றைக்கு ரமலான் விழா என்பது இந்த 30 நாட்கள் என்றால் நீங்கள் பகலிலே காலையில் தொடங்கி மாலை வரை தண்ணி கூட குடிக்காமல் இருப்பது என்பது இது எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு மனிதன் இருந்தாலும் கூட அவர் அந்த பசியில இருக்கின்ற பொழுது இந்த காலையில ஆரம்பிச்சது மத்தியானம் வரைக்கும் பொறுக்கலாம். மத்தியானத்துக்கு மேல பசி கிள்ளும். ஆனால் அந்த பசியாகப்பட்டது அவன் அடக்குவதற்கு அவனுக்கு தேவை அந்த மனம். அந்த மனத்தை அவன் கட்டுப்படுத்தி விட்டால் தன்னுடைய உடம்பை மட்டும் எதையும் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவம் அந்த மனிதனுக்கு வரும்.
அதைத்தான் இந்த விரதம் என்பது, நோன்பு என்பது குறிப்பிடுகின்றது. இந்த 30 நாட்களில் இந்த விரதம், இந்த நோன்பு என்பது இது ஒரு மனிதனை, ஏன்னா பொதுவா மனிதன் யாராக இருந்தாலும் தன்னைத்தான் உணர வேண்டும். தன்னைத்தான் அந்த மனிதன் உணர்கின்ற போதுதான் அடுத்தவரை பற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனை அந்த மனிதனுக்கு வரும். அதுபோல இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய 30 நாட்களில் முழுமையாக விரதம் இருந்து கடைபிடிக்கின்ற போது அவர்களுக்கு மற்றவருடைய அருமை பெருமை தெரியும். நான் படித்ததில் இந்த ரமலான் நோன்பினை பார்க்கின்ற போது இந்த நோன்பு இருப்பது என்பது நாம் பசியோடு இருக்கின்றோம். அதை போல் பல மக்கள் யாராவது பசியோடு இருக்குமேயானால் அவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும். இது அடிப்படையான ஒரு தனி மனிதன் கோட்பாடாக வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுவதாக நான் குறிப்பிடுகின்றேன். இந்த ரமலான் 30 நாட்கள் இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றார்கள். இதைத்தான் நாங்கள் இந்த 30 நாட்கள் இறைவனை நாம் சிந்திக்கின்றோம், வழிபடுகின்றோம். ஆக மதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்கள் கடைபிடிப்பது என்பது, இறை சிந்தனையை நினைத்து பார்ப்பது, வழிபடுவது என்பது எல்லாம் அந்த மனித குலத்திற்குத்தான் அது பொருத்தமாக. அது மட்டுமல்ல, ஏன்னா இந்த இஸ்லாமியர்களுக்கு விழாவாக இருந்தாலும் உண்மையிலே நம்முடைய முதல்வருடைய ஆட்சியிலே தான் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய அமைச்சருடைய தலைமையிலே நம்ம பயணியிலே முருகன் மாநாடு நடைபெற்றது. இதுவரைக்கும் யாரும் தமிழகத்தில் இப்படி ஒரு மாநாடு முருகனுக்காக நடத்தியது கிடையாது. அந்த பெருமை நம்முடைய முதல்வர்களுக்கு சேரும். அந்த வகையிலே எல்லா மக்களும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும், சகோதரத்தோடு வாழ வேண்டும். அதுதான் எந்த இறைவனும் விரும்புகின்றான். அந்த அளவிலே இந்த நல்ல நாளில் எங்களை எல்லாம் அழைத்து, முதல்வர்கள் அழைத்து உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கின்றார்கள். அவர்கள் நீடூடி வாழ வேண்டும், அவருடைய இந்த ஆட்சி மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவனையும் குருவர்களையும் வணங்கி உங்களை வாழ்த்துவிலே மிக்க மகிழ்ச்சியினேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. இஸ்லாமியர்களை சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி அமைத்தாலும் இந்த மேடையை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் அனைத்து மதத்தினரும் மேடையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிறப்பான நிகழ்வாக இன்றைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த சிறப்பான நிகழ்வில் உரை நிகழ்த்துவதற்காக தலைமை ஆசிரியர் பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளி அருட்தந்தை எம் தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த சிறப்புமிக்க இஃப்தார் விருந்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்த நிகழ்வினை முன்னின்று நடத்துகின்ற பாசத்துக்குரிய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, சான்றோர்களே, பல்வேறு மதத்தினை சார்ந்த ஆன்றோர்களே, எனதருமை இஸ்லாமிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த அருமையான மாலை பொழுதிலே நாம் அனைவரும் இஸ்லாத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றோம் என்று அல்ல, மனித மாண்பினை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றோம். ரமலான் என்று சொல்லும் பொழுது நமக்கு தருகின்ற செய்தி நோன்பு, தொழுகை, தியானம், சமூக உறவு. என்னடா இதெல்லாம் ஒரு ஃபாதர் சொல்றாரு என்று நினைக்க வேண்டாம். நான் ஒரு கத்தோலிக்க குரு. நாங்கள் ஒரு குருவாக ஆக வேண்டும் என்று சொன்னால் 14 ஆண்டு காலம் படிக்க வேண்டும். இந்த 14 ஆண்டு காலத்திலே கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் குரானையும் படிக்க வேண்டும், மற்ற எல்லா மதத்தினை பற்றிய கொள்கைகள் கோட்பாடுகளை பற்றி படித்து அதில் தேர்ச்சி பெற வேண்டும். இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது ஒரு அன்பினுடைய சமயமாக இருக்கிறது. ஐயா அவர்கள் மிக தெளிவாக இந்து மதத்தை பற்றி சொன்னார்கள். என்னவெல்லாம் சொல்கிறது? நோன்பு என்பது எல்லா மதத்திலும் இருக்கிறது. 30 நாட்கள் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் 40 நாட்கள் இந்த நோன்பு காலத்தில் இருக்கின்றோம். நோன்பு என்பது நம்மை செம்மைப்படுத்த வேண்டும், இறைவனிடத்திலே இன்னும் அதிகமாக நான் ஒன்றித்திருக்க வேண்டும் என்ற ஒரு பாதையை நோக்கி நம்மை இட்டு செல்கிறது. இந்த 30 நாட்களிலே நோன்பு இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக ஜெபித்தீர்கள், இன்னும் அதிகமாக இரக்கத்தோடும் கருணையோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. இன்னும் சமூக உறவிலே வளர வேண்டும், ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் என்பதைத்தான் சகோதரத்துவம், சமத்துவம் என்று நம்முடைய முகப்புரையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது என்பதை ஐயா அவர்கள் கோடிட்டு சொன்னார்கள்.
அதை கொண்டாடுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம். திருமூலர் அழகாக சொல்வார், என்னை நன்றாய் இறைவன் படைத்தான், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே. நான் தமிழனை வளர்ப்பதற்காக என்னை இறைவன் படைத்திருக்கிறார். நான் ஒரு தமிழன், பிறகுதான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு இந்து, ஒரு முஸ்லிம் என்பதை என்னுடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தோடு இந்த நிகழ்வினை தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வரோடு, அமைச்சர் பெருமக்களோடு, பல்வேறு மதத்தினரோடு இந்த விழாவினை கொண்டாடுவதிலே மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. நாம் எல்லாம் உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டும், பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இத்தகைய வாய்ப்பினை கொடுத்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுக்கும், அமைச்சர் ஐயா அவர்களுக்கும், ஏனைய நண்பர்களுக்கும் சிறப்பான விதத்திலே கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட மனித மாண்போடு நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும். இந்த திருநாள் நம்மை இறைவனை நோக்கிய பயணத்திலே இன்னும் அதிகமாக இட்டுச் செல்கிறது என்பதை குறித்து காட்டுவதுதான் இந்த நிகழ்வு. சமூக ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் முகமது நோக்கமாக இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், நீ ஒரு இந்து, நீ ஒரு கிறிஸ்தவன், நீ ஒரு முஸ்லிம், எல்லாம் உண்மைதான். எல்லா மதங்களும் இறைவனை நோக்கி இட்டுச் செல்கின்ற பாதைகளாக அமைகின்றன. அப்படிப்பட்ட பண்பாட்டிலே, பாரம்பரியத்திலே வளர்ந்திருக்கின்ற மக்கள் தான் நாம் என்பதை நிரூபித்து காட்டுகின்றதுதான் இந்த இஃப்தார் திருவிருந்து நிகழ்வு. எனவே இந்த நோன்பு காலத்திலே நாம் இறைவனை நோக்கி இன்னும் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறோம். அதிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்னும் மனிதத்திலே வளரப்போகிறோம். இந்த நோன்பினை முடித்து ரமலான் கொண்டாடப் போகிறோம். ரமலான் மாதத்திலே தான் குர்ஆன் நபிகள் நாயகத்திற்கு தரப்பட்டது என்பது உங்களுடைய விசுவாசம், நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே குர்ஆனுடைய கூற்றுப்படி நபிகளுடைய நாயகத்தினுடைய பாதையிலே நாம் அனைவரும் நல்ல மனிதர்களாக, மாமேதைகளாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. அதனைத்தான் இன்றைய அரசு நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தினுடைய பாதுகாவலனாக, அனைத்து மதங்களையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு அரசனாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு, எல்லா மதத்தினரும் அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்ற நிலையிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேறு மாநிலங்களுக்கு செல்லும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக நிலவி கொண்டு வருகிறது. அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய முதல்வர்கள், அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்கள். எனவே இந்த நேரத்தில் அதற்காகவும் நன்றி செலுத்துவோம். இறைவன் நம்மை அமைதியோடு வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அந்த அமைதி பாதையிலே நாம் இன்னும் வீரத்தோடு, தியாகத்தோடு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இறைவனது நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த மதங்கள் எல்லாம், பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கின்றோம். மதங்கள் எல்லாம் நம்மை இறைவனை நோக்கி இட்டு செல்கின்றது. அதனை நமக்கு குறித்து காட்டுகின்ற செய்திதான் இந்த விருந்து. இயேசு பெருமான், உன்னை நீ அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்ய வேண்டும். ஏன்? உன் அயலானை அன்பு செய்வதை விட உனது பகைவனையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்திக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த விழா கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. இந்த விழாவினை எங்களுடைய பள்ளியிலே கொண்டாடுவதிலே, இந்த விளையாட்டு மைதானத்திலே பொங்கல் கொண்டாடினோம், தமிழர் என்ற முறையிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம், இந்த இஸ்லாத்தினுடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். நீ ஒரு இளைஞன், அதுபோதும் உன்னை அன்பு செய்ய என்பதுதான் தொன்போஸ்கனுடைய கொள்கை. அப்படிப்பட்ட நிலையிலே நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒற்றுமையினுடைய நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வினை உங்களிடத்திலே பேசி உங்களுக்கு வாழ்த்து செய்தி கொடுக்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி. மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தும் ரமலான் மாதத்தின் இந்த சிறப்பான நிகழ்வில் தற்போது உரை நிகழ்த்துவதற்காக சோர்டியா திரு பாரதி ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்க உள்ள தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சென்னை வாழ் ஜெயின் சமூகம் சார்பாக எனது அன்பார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வானத்தில் தெய்வம் இல்லை, ஒரு வடிவத்தில் தெய்வம் இல்லை, சிந்தையில் அவனிருப்பான், மனிதரின் செய்கையில் வெளிவருவான். மனித மனத்தில் நல்ல சிந்தை இருந்தால் அங்கு கடவுள் இருப்பான், அந்த மனதுக்கு சொந்தக்காரர்கள் செய்கையில் அவன் வெளிப்படுவான் என்ற கவியரசின் வரிகளுக்கு உதாரணமாக கருணின் வடிவமாக திகழும் நம் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன் செய்கையின் மூலம் தான் வாழும் சமுதாயத்திற்கு தொய்வில்லாமல் தொண்டாற்றி வருவதை இன்று நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இடையறாத நீடித்த உழைப்பு,
மேலும் சிறக்கட்டும் என வாய்ப்பு கிடைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அறிவித்துவிட்டு அவை அவர்களின் நலத்திட்டங்கள் அல்ல, அவர்களின் உரிமைகள் என்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அப்பேற்பட்ட முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைத்ததற்காக நாம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த தினத்தை சிறப்பித்துக் கொள்கிறோம். தற்போது உரை நிகழ்த்துவதற்காக ஜாமிஹா ஷம்சியா டாக்டர் உஸ்தாத் எம் சம்சுதீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீதும் என் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றற்றும் நிலவட்டுமாக. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வர் அன்பு தளபதி அவர்களோடு இந்த உரையில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய நற்பேற்றினை வழங்கிய இறைவனை புகழ்ந்தவனாக ரெண்டு வார்த்தைகள். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பெரியமாப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவன் நான், ஷம்சுதீன் ஜமாலி. இந்த திமுக ஆட்சியினுடைய தயவால் மார்க்கம் படித்த இமாமான நான் BA, MA, MPhil, PhD போன்ற பட்டங்களை பெற்றேன். இதே திமுக ஆட்சியினுடைய தயவால் என்னை போன்ற மார்க்கம் படித்த இமாம்களை அரசு உதவியை பெற வேண்டும், அரசு கல்வியை கற்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கினேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக தனி ஒரு மனிதனாக என்னை போன்ற தமிழகம் முழுக்க இருக்கிற அரபு கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் ஆயிரக்கணக்கில், அவர்களில் எல்லாம் MA படித்தவர்கள் நூற்றுக்கணக்கில், BA அரபி படித்தவர்கள், அஃப்லல் உலமா படித்தவர்கள் ஆயிரக்கணக்கில், MPhil படித்தவர்கள், PhD படித்தவர்கள், இவ்வளவு பேருக்கும் தமிழக அரசினுடைய உதவியோடு நேரடியாக அரபிக் கல்லூரிக்கு சென்று அந்த மாணவர்களை ஒன்று திரட்டி உட்கார வைத்து பல்கலைக்கழக படிப்பை படித்து எடுத்து சொல்லி அவர்கள் படிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறேன். அதன் விளைவாக இன்று ஆயிரக்கணக்கான என்னை போன்ற ஆலிம்கள் பட்டதாரிகள் சென்னை பல்கலைக்கழகத்திலே அன்னைக்கு இருந்த துணைவேந்தர் திருவாசகம் பிள்ளை அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள். தமிழகம் முழுக்க இருந்த அரபிக் கல்லூரிகளுக்கு சுற்றுப்பயணத்தை சென்றேன். அதன் விளைவாக இன்று ஏகப்பட்ட ஆலிம்கள், பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் நம்மை போன்ற ஹாஜிகளுக்காக, ஹஜ்ஜி பயணிகளுக்காக ஹஜ் இல்லத்தை கட்டி வருகிறார். வெளியூரிலிருந்து அஃப்லுலமா படிக்க வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் அந்த இல்லத்திலே தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று நான் பேராசைப்பட்டேன். ஹாஜிமார்கள் தங்குவதற்கு அறைகளும் அவர்கள் தொழுவதற்கு பள்ளிவாசலும் கட்டப்பட்டு வருகிறது. கோடிக்கணக்கில் இந்த அரசு நிதியை ஒதுக்கி வருகிறது. என்றென்றும் எங்களை போன்ற இமாம்களுக்கு பேராதரவு நல்கி வரும் தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். 26 எங்கள் வாக்குகள் எல்லாம் தளபதியாருடைய ஆட்சிக்கு, திமுகவுக்கே என்று சொல்லி வாய்ப்புரை, அதாவது வாழ்த்தி பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு என்று சொல்லி, குறிப்பாக இந்த விழாவை வருடந்தோறும் சீரும் சிறப்புமாக நடத்தி வரக்கூடிய மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளர்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. அன்பையும் ஈகையையும் முன்னெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக அவர்களை வழிநடத்தியும் இஸ்லாமியர் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றியும், இன்னும் சொல்ல போனால் கோரிக்கைகள் வைப்பதற்கு முன்னதாகவே அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர், தாயுமானவர், திராவிட மாடல் நாயகர், இஸ்லாமியர்களின் இதயமானவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்பு உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களே,
முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய செஞ்சி மஸ்தான் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, நாடாளுமன்ற மேலவையினுடைய உறுப்பினர் திரு கிரிராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே, வெற்றியழகன் அவர்களே, ஜோசப் சாமுவேல் அவர்களே, பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் திரு துறைமுகம் காஜா அவர்களே, சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் இறையன்பு குத்தூஸ் அவர்களே, மயிலம் பொம்மபுர ஆதீனம் திருஞான பாலய சுவாமிகள் அவர்களே, டாக்டர் உஸ்தாத் சம்சுதீன் அவர்களே, பெரம்பூர் டான்பாஸ்கோ பள்ளியினுடைய தாளாளர் அருட்தந்தை மரிய ஆரோக்கியம் அவர்களே, ஸ்ரீ ஜெயின் மகா சங்கத்தினுடைய தலைவர் திரு பியாலிலால் ஜெயின் அவர்களே, அர்ச்சகர் திரு ரவி குருக்கள் அவர்களே, திரு பாரதி ராஜதன் சோடி அவர்களே, கழகத்தினுடைய சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவினுடைய செயலாளர் தம்பி சுபேர்கான் அவர்களே, வாரியத்தினுடைய தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களே, நம்முடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் ஐசிஎஃப் முரளிதரன் அவர்களே, திரு நாகராஜன் அவர்களே, சந்துரு மகேஷ் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புனித ரமலான் பெருநாளை முன்னிட்டு நம்முடைய கொளத்தூர் தொகுதியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசு பொருட்களையும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையதொரு நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த வட்டாரத்தினுடைய கழக நிர்வாகிகளுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைய இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு வளர்ச்சிக்கு அடித்தளமாக வலுவான அழுத்தமாக கம்பீரமாக அமைக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சு முடிச்சுட்டு அதைத் தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தொடர் நடக்கிற வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் துணை அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நலப்பிரிவு ஏற்பாடு செய்திருந்த இப்தார் விழாவில் நான் கலந்து கொண்டேன். அடுத்து இப்போ குளத்தூரில் நம்ம குளத்தூரில் இது கூட சிறப்பு விருந்தினராக வந்திருப்பதாக பேராயர் பேசுவது குறிப்பிட்டார். நான் சிறப்பு விருந்தினரில் இது குளத்தூர் விருந்து. இது எனவே இப்போ இன்றைக்கு இந்த குளத்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் நலம் செய்வோம், உள்ளத்து அன்பால் ஒளி செய்வோம் என்னும் இந்த ரமணான் நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நேரத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக
ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2500 பேருக்கு ரமலான் பரிசுகளை வழங்கி அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விழாவாக, நம்முடைய சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாக இது அமைந்திருக்கிறது. நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது நாம் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. வருவாயில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு மனித நேயத்தையும் அன்பையும் போதிக்கிற சமயம்தான் இஸ்லாமிய என்கிற அந்த புனிதமான மதமாகும். நல்லிணக்கத்தை விரும்புகிற இஸ்லாமிய சகோதரர்களையும் திமுக கழகத்தையும் யாரும் பிரிக்க முடியாதுங்கிறதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்தார் விழாக்களை பலரும் நடத்துவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, காஷ்மீருக்கான 370வது பிரிவை ரத்து பண்ணுற அந்த சட்டமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினருக்கு எதிராக எது நடந்தாலும் இன்றைக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய கழகம்தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான். இப்போ கூட வக்வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலையும் உலக அளவிலையும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லீம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல. ஏன்னு உங்களுக்கு தெரியும். இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாமல் விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அங்கே போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 4 கார் மாறி மாறி போயிருக்கிறாரு. ஏதோ கொள்ளக்கூடத்தை கொள்ளடிக்க போகிற மாதிரி போயிருக்கிறாரு. அது தெளிவாக எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது. ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வர போகிற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம். மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போகிறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தான். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில் பத்திரிகை நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் யார்? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்கள் தான் அடுத்த எதிர்க்கட்சின்னு. ஆக ஆளுங்கட்சி சொல்லிட்டு வர எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. நான் ஏதோ மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். ஆக மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வர போகிறோம்னு தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வராரு. ஆக அந்த கட்சியை சார்ந்தவங்க என்ன செய்வதுன்னு முழிக்கிறாங்க. தீர்மானம் வருது சட்டமன்றத்தில். ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவங்க, குறிப்பாக
இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம மொத்தமாக புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு போய் டெல்லியில் போய் இந்த நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இப்போ என்ன செய்கிறது? இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமான்னு சட்டமன்றத்தில் காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தரோட முகத்தை பார்த்துக்கிறாங்க. வெளியில் போகிறாங்க, யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு வராங்க. என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்க முடியாது, திணறாங்க. திணறுகிற போது நான் சொன்னேன், அவங்க பேசுனாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு புக்கு சப்பன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆதரித்து நான் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினாங்க. நான் உடனே அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி பேசினேன். பேசுகிற போது சொன்னேன், இதே அவையில் ஏற்கனவே இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி நாம் பேசினப்போ மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நம்ம பேசணும். பேசினப்போ நான் சொன்னேன், டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர், அந்த செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. யாரை சந்திக்க போகிறாருன்னு அந்த செய்தியும் கிடைச்சிருக்கு. போகிறப்போ அவர் சந்திக்கிறப்போ எது வேணாலும் பேசுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்களோ அமைக்கல, அது உங்கள் பிரச்சனை, உங்கள் சொந்த பிரச்சனை, உங்கள் கட்சி பிரச்சனை, அது எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை பற்றி கொஞ்சம் வலியுறுத்தி பேசிட்டு வாங்க. நீங்கள் இங்கே ஆதரிச்சா மட்டும் பத்தாது, பேசிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன். அவரும் பேசிட்டு மறுநாள் சென்னைக்கு திரும்பி இருக்கிறார். விமான நிலையத்தில் நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க, இருமொழி கொள்கையை பற்றி பேசுனீங்களான்னு. இருமொழி கொள்கை பற்றி அழுத்தமாக பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றி. தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனை பற்றியும் நீங்க பேசணும். கார் மாறி மாறி போய் பேசிட்டு வந்தீங்கல்ல, அது மாதிரி போய் டெல்லியில் போய் மறுபடியும் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அது சொல்லிட்டு இருமொழி கொள்கை பற்றி பேசுனதுக்காக நன்றி சொல்லியும் சொன்னேன். உடனே அதிமுக சேர்ந்தவங்க எழுந்துச்சு சபாநாயகரை பார்த்து ஒரு நிமிடம் கேட்டாங்க. அவர் அனுமதிச்சார். அனுமதிச்சு சொல்றாங்க, முதலமைச்சர் வந்து வரவேற்று பேசினாரு, மகிழ்ச்சி நன்றிலாம் சொன்னாரு. இந்த கார் ஏறி மாறி மாறி போறதை மட்டும் அவைக்கு பொழுது நீக்கிடுங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. நானும் உடனே எழுந்திரிச்சு சொன்னேன், அது ஆதாரத்தோடு பத்திரிகையில் வந்திருக்கு, தொலைக்காட்சி வெளியிடப்பட்டிருக்கு, அதை வச்சு தான் சொன்னேன் தவிர வேற எந்த நோக்கத்திலையும் சொல்லலை. ஆகவே அதை சொல்ற காரணத்தில் மாறி மாறி போனதை சொன்ன காரணத்தினால உங்க மனது புண்பட்டு இருந்தா அதை நீக்கிடுங்க அப்படி நானே பெருந்தன்மையாக சொல்லிட்டேன். எதற்காக சொல்றேன்னா, இப்படி பயந்து அஞ்சு நடுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் எதிர்கட்சி இன்றைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு இப்தாரை கொண்டாடுறவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்களுக்கு ஒரு பக்கம் ஆபத்து வந்தால் அதை எதிர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாமுடைய கல்வி வளர்ச்சி இடஒதுக்கீடு மூலமாக அவர்களுக்கான இடஒதுக்கீடு மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமூக நீதி இதெல்லாம் கிடைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் இன்றைக்கு இந்த ஆட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நேரம் ஆகிவிட்டது, 6:24 ஆகிவிட்டது. என இதற்கு மேல் நான் பேசுவது முறையாக இருக்காது. எனவே நானும் உங்களோடு சேர்ந்து இந்த இனிய விழாவில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது நோன்பு திறப்பதற்கான துவாவை ஓதுவதற்காக இறை அன்பன் ஹுதூஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. இறைவா, உனக்காக நோன்பு வைத்தேன், உன்னுடைய ரிசக்கை கொண்டு உன்னுடைய உணவை கொண்டு நோன்பு திறக்கிறேன். நோன்பு நேரங்களிலே எங்களையும் அறியாமல் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அவைகளை மன்னித்து எங்களது நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன்.
தற்போது தொழுகைக்கான மொஹ்ரிப் பாங் கொடுப்பதற்காக இறையன்பன் குத்தூஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله هيا على الصلاة هيا على الصلاة هيا على الفلاح هيا على الفلاح الله أكبر الله أكبر
நாளை முன்னிட்டு இதிலே ஒரு மத ஒற்றுமை இணைந்து இருக்கின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து 2500 இஸ்லாமிய குடும்பங்களுக்கு வாரி வாரி வழங்குகின்ற தன்னுடைய பொற்கரங்களால் இப்பொழுது நலத்திட்ட உதவிகளை ஒரு 10 நபர்களுக்கு தந்துவிட்டு செல்வார். மீதம் அவர்களுடைய இருக்கையிலேயே அந்தந்த உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. பரிசு பொருள் மாத்திரம் உங்கள் அருகிலே வந்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் தர அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும். எடுத்து செல்வதற்கு சுமையாக உங்கள் பெருநாள் சுமைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் 26 கிலோ அரிசியை வழங்கியிருக்கின்றார். 2 கிலோ பாசுமதி ரைஸை வழங்கியிருக்கின்றார். தரமான பேரிச்சம்பழம் பாக்கெட்டை வழங்கியிருக்கின்றார். ஒரு புடவை, ஒரு லுங்கி, ஒரு சட்டை என்று உணவு திருவிழாக்கு இங்கே வந்தவர்கள் நோன்பு நோற்பதற்கு உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்திலே இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் சேர்த்து வழங்கியிருக்கின்றார். அந்த எம்பெருமான் வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல அல்லாவிடம் துவா செய்யுங்கள். அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்டு புகழோடு வாழ எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு துணை நிற்கட்டும். இப்பொழுது நலத்திட்ட உதவிகளை துவங்குவார். நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இரக்கம், சகோதரத்துவம், நல்லிணக்கத்தின் உணர்வை மேலும் போற்றும் இந்த மாதத்தின் சிறப்பான இந்த நிகழ்வில் எல்லோருக்கும் எல்லாம் எனும் கொள்கையுடன் இயங்கிக் கொண்டிருக்கும் சிறுபான்மையினருக்கு பெரும்பான்மையான ஆதரவை என்றும் அளித்து கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் புனித மாதத்தின் பரிசுகளை தற்போது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த இடத்தில் இருக்கும் அனைவரையும் கரவொலி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான இந்த நிகழ்வுக்கு உங்களின் கரவொலிகள்.
இஸ்லாமிய மக்களுக்காக தனது வாழ்த்துக்களை கூறி நலத்திட்டங்களை வழங்கிய மாண்புமிகு